2025 செப்டம்பர்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போறேன் காசு கேட்க. மாசம் போறேன். எந்த டைம் போனாலும் சந்திரனோட மாறாத ஒரே டயலாக், 15 நாள்ல உன் காசு உன் கைக்கு வந்துடும், கிளம்பு. இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் நீ ஒருத்து. பட் இதுல வந்து டோட்டலா மன உளைச்சலாகி இப்ப இருக்கிறது நீங்க தான் எனக்கு தெரியுது உங்களை பார்க்கும்போதே. கெஞ்சி காலில் விழுந்து கெஞ்சுறது, போய் நேரா காலில் விழுந்த. ஏங்க என் காசு வேணுமே, நம்ம கொடுத்த காசை கேட்கறதுக்கு நம்ம ஏன் காலில் விழணும்? பழகிட்டல்ல. அது 2 பேரும் தானே, மியூச்சுவலா தானே இருக்கணும் மரியாதை. நான் விழுந்த உடனே அவங்களும் விழுந்தாங்க. காலில் விழுந்து சாமி என் காசை கொடுத்துரு, நான் எப்படியோ ஓடி போயிடுறேன், நான் உன்னை பிளாக் பண்ணிடுறேன், உனக்கும் எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு ஓடி போயிடுறேன், நான் இப்படி ஒரு நண்பரை சந்திச்சிடுறேன்றது கூட இல்லை, இதுக்கு மேலே அப்படி ஒரு நண்பர்ன்ற ஒரு இடத்தையும் இல்லாமல் உருவாக்கிக்கிறேன், காசை கொடுத்துருன்னு காலில் விழுந்த உடனே அப்படியே திரும்பி காலில் விழுந்துட்டு என்ன பட்டு இப்படிலாம் பேசுற? அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னாச்சு நீங்க வீட்டுக்கு போய் கொடுத்த காசு கேட்கும்போது? அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க பேசின வார்த்தைகளை மட்டுமே லைனாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதனால ஒரு அட்டன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் போகும்போது, அக்கா வாங்கக்கா, அக்கா எனக்கு தெரியாதுக்கா, அக்கா நீங்கள் உட்காருங்கக்கா, அக்கா டீ குடிங்கக்கா, காஃபி குடிங்கக்கா முதல். 2வது, அக்கா இன்னுமாக்கா கொடுக்கல, நான் என்னன்னு கேட்குறேங்க்கா, எனக்கு தெரியாதுக்கா, எனக்கு இப்போதான் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது தான் எனக்கு இப்படி ஒரு விஷயத்தையே சொல்றாருக்கா. இது 2வது விசிட். 3வது விசிட் அவங்க ஒரு தேதி சொல்றாங்க, அதுல இருந்து 3 நாள் கழிச்சு நான் போறேன், அதே வீட்டுக்கு நான் மறுபடியும் போறேன். இப்படிதான் பார்த்தாங்க. எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. இங்க பாருங்க, நீங்க வீட்டுக்கு வர்றதுனால காசு கிடைக்க போறது இல்லை, எங்ககிட்டயே இல்ல, எங்களை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. எப்படி? எல்லாருமே இவங்களுக்கு காசு கொடுத்து ஏமாத்திட்டாங்க, காசு வாங்கி இல்லை. என் தாலி கயிறு தெரியுமா, இது வந்து டூப்ளிகேட், உங்களுக்கு தெரியாது, நானே இப்படிதான் ஒரு குடும்பத்துல இருக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த பொம்பளை கிட்ட என்ன பேச முடியும்? அவங்க பிஸ்னஸ்ல கஷ்டம்னா அது அவங்க தான் தீர்த்துக்கணும். அதுக்காக இன்னொரு தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட, சம்பாதிச்ச பொண்ணோட காசெல்லாம் எடுத்துட்டு இப்படி கடனை வாங்கிட்டு இப்படி பதில் சொல்ல முடியாதுல்ல. இது பொறுப்பில்லாத பதில். கரெக்ட். இந்த வார்த்தையை, நீங்க சொன்ன வார்த்தையை ஒரே ஒரு வார்த்தை கூட மாறாம அவங்க கிட்ட நான் கேட்டேன். உங்க புருஷனுக்கு ப்ராப்ளம்னா நீங்க உதவி பண்ணுங்க, உங்க வீட்டுல இருந்து வர வச்சு உதவி பண்ணுங்க. 20 நாள்ல தரேன்னு சொல்லி ஒரு பொண்ணுகிட்ட இருந்து காசை வாங்கிட்டு 2 மாசம் கழிச்சு தரேன் நானே சொன்ன தேதியும் கூட மாத்திக்கிட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 18 மாசம் கழிச்சு வந்து உட்கார்றேன். அப்ப நீங்க காசை கொடுக்கறத தவிர்த்து வேற எதுவுமே பேசக்கூடாது, நீங்க இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் வந்து நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கேன், நான் நல்ல குடும்பத்துல வளர்ந்துருக்கேன், உங்களை மாதிரிலாம் நான் வளர்ந்துருந்தா புருஷனை விட்டுட்டு இந்த மாதிரி 4 நண்பர்களோட பழகி காசை கொடுத்து ஏமாந்துட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பேன். ஆனா நான் பண்ணல. அவரு 4 பேர் கூட போறாருன்னு தெரிஞ்சோ ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சோ நான் வாழ்ந்துதான் ஆகணும். என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா நான் வாழக்கூடாது, வீட்டை விட்டு போயிடணும்னு சொல்ல வரீங்களா? உங்களை மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க.